வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம கோல்டு வீக்லி ரிவ்யூ வந்து பார்த்துடலாங்க. லாஸ்ட் வீக் வந்து நம்ம வீக்லி ரிவ்யூ பண்ணலைங்க, வேறு வீடியோ பண்ணதுனால டைம் இல்லாதனால பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ நம்ம அதுக்கு ப்ரீவியஸ் வீக்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டும் ப்ரைஸ் வந்து மேலே போகுது. அப்போ இன்னொரு தடவை கீழே வந்தான் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து கண்டிப்பாக கீழே போவான்னு பேசிகிட்டு இருந்தோம். நம்ம கண்டிப்பாக கீழே அதே மாதிரி நம்ம பேசின மாதிரியே வந்தான். இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து திரும்பவும் வந்து மேலே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த ஹைக்கு வந்துட்டானாலே ஹீ வில் ரீச் திஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீக்கே பேசிட்டோங்க. அதனால் ப்ரீவியஸ் வீக்கில் நான் வந்து வீக்லி ரிவ்யூ பண்ணலைங்க. ஸோ இந்த வீக்லேயும் வந்து என்ன நடந்தது அப்படின்னா நேராக இந்த நம்மளுடைய டார்கெட்டான இந்த லெவலுக்கே போயிடுச்சுங்க ப்ரைஸ். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரீப்ளே மோடில் ப்ரீவியஸ் வீக்கில் என்ன நடந்தது, எப்படிலாம் நம்மளை வந்து ஏமாற்றிட்டு அவன் வந்து மேலே போனான். ஸோ மேலே போவாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் ஆனால் எந்த இடத்துல ட்ரேட் எடுத்துக்கலாம், ட்ரேட் எடுத்திருந்தோன்னா என்ன மாதிரி ரிசல்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவருடைய மெசேஜ். ராமு அப்படிங்கிறவர், அண்ணா வணக்கம், உங்கள் வீடியோக்களை சில நாட்களாக கண்டு வருகிறேன், மிகவும் பயனுள்ள தகவல்கள். எனது கேபிட்டல் 1.5 lakhs. நான் நிஃப்டி ஃபியூச்சர், நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர், நிஃப்டி பேங்க் ஆப்ஷன், க்ரூட் ஆயில் ஆப்ஷன் செய்து கொண்டு வருகிறேன். உங்கள் வீடியோக்கள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது, நன்றி. இன்னொருத்தர் வந்து சதீஷ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார், சார் ஷேர் மார்க்கெட் என்றால் பயம் என்று நினைப்பவர்கள் தினமும் நீங்கள் போடும் வீடியோவை பார்த்தால் பயம் என்பது இருக்காது சார், நன்றாக புரியும்படி பாடம் கற்றுத்தரீங்க, நன்றி. ஸோ 2 பேர்த்துக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க. இவர் நடுவில் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கிறாரு, ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து ஹோல்ட் பண்ணால் ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகுமே அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து உங்களை எந்த வீடியோலையுமே நான் வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்க மாட்டேங்க. அன்னன்றைக்கி எடுக்கிறத அன்னன்றைக்கி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்கும்போது வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். ஆப்ஷன்ஸில் எப்போவுமே நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சி ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சருடைய மூமெண்ட்டு, அதுவும் அந்த எக்ஸ்பைரிக்குள்ளார இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் போகணும்னு உங்களுக்கு சரியாக ப்ரெடிக்ட் பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பாக மெல்ட் ஆகும், நிறைய பிரச்சனை தான் வரும். அதனால் ஆப்ஷன்ஸ் எப்போவுமே வந்து சப்போர்ட்டுக்கு வரும்போது அன்னைக்கு சப்போர்ட்டுக்கு வரும்போதோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் வரும்போதோ பையோ செல்லோ நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்த நாள் பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம கோல்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 ஹவரில் அனலைஸ் பண்ணுவாங்க. 1 ஹவரில் நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுவோம். அதை வந்து 5 மினிட்ஸில் போயிட்டு ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து டெய்லியில் நம்ம ஏற்கனவே சண்டே அன்றைக்கி உட்காந்து நம்ம வந்து பார்த்து வச்சிடணுங்க, என்ன மாதிரி வந்து ட்ரெண்டு போயிட்டு இருக்குது, எங்கேருந்து எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சண்டே ஃப்ரீயாக இருக்கும்போதே வந்து ஒரு தடவை பார்த்துட்டா போதுங்க. அதுக்கப்புறம் டேயில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த டே முடிஞ்சுன்னா பார்க்கலாம், இல்லைனா அடுத்த வாரம் பார்த்தா கூட போதும். ஸோ 1 ஹவர் உங்களுக்கு வந்து போதுமான டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் அனாலிசிஸ் அப்படின்னாலே 1 ஹவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஹவரில் நீங்கள் பார்த்தா போதும். அப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் போய் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம், அது வந்து 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம், ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே வரைக்கும் வந்துருச்சு. இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல், இந்த இடம் வந்து பர்ஃபெக்டான என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்ட்டு மேலே வரைக்கும் போச்சு. எதிர்பார்த்த மாதிரியே ட்ரெண்ட் லைன் பக்கத்துலேருந்து ஒரு பெரிய ஃபால் ஆகி ப்ரைஸ் வந்து கீழே வந்தது. திரும்ப கூட என்ட்ரி அட் எக்ஸிட் தான், பட் ஆனால் ஃபெயில்டு லோ. இது இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருந்தால் பை பண்ணியிருந்துக்கலாம் இந்த மாதிரி. பட் ஆனால் அந்த மாதிரி வராமலே என்ன பண்ணிட்டான், கடன்னு மேலே போயிட்டான். 28 சரிங்களா, 28 வெள்ளிக்கிழமை. சரி, இப்போ என்ன சேலஞ்சு நம்மளுக்கு, நம்ம முன்னாடி வந்து என்ன சேலஞ்ச் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜோன்லேயே ஹையஸ்ட் விக் வந்து இதாங்க. ஸோ அந்த லெவலை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஜோன்லேயே லோயஸ்ட் விக் எது, இதுதான். ஸோ அந்த லெவலையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 லெவல் தான் நம்மளுக்கு ரொம்ப மேஜராக வந்து ப்ளே பண்ண போகுது. என்ன அப்படின்னா இதை பிரேக் பண்ணால் மேலே போயிடுவான், இதை பிரேக் பண்ணால் இன்னும் கூட கொஞ்சம் கீழே போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சரிங்களா? இன்னும் கூட கொஞ்சம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனிக்கணும். சரி, இதுலேயே வந்து ஒரு லோ வந்து இருக்குது. அது எதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு நல்ல அப் ட்ரெண்டு கொடுத்துட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு திரும்பவும் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு ப்ரைஸ். இதை நம்ம ஒரு லோவாக கன்சிடர் பண்ணலாம். இந்த லோவை பிரேக் பண்ணானா தான் அடுத்து வந்து இந்த லோக்கு வருவான். அப்படி தானே? அதுதானே சீக்வன்ஸை அப்படி தானே நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஸோ ஒருவேளை இந்த லோவை பிரேக் பண்ணல அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வருவான். நம்ம ஏன் இந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? ஏன்னா டேயில் ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து எங்கே போனோம்? ரெசிஸ்டன்ஸுக்கு போனோம். ரொம்ப தூரம் மேலே போக வேண்டியது இருக்குது. அதனால் இந்த மாதிரி சீக்வன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்ச மார்க்கெட்டில் அடுத்து வந்து மண்டே அன்றைக்கி ஓப்பன் ஆக போகுது. நம்ம மண்டே ஓப்பனுக்காக வெயிட் பண்ணுறோம். நம்ம இந்த லெவல் இதுதான் வந்து லோ. இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே போவான். கொஞ்சம் கீழே போயிட்டு தான் வருவான். இந்த ஐடியாவை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. இந்த லெவலில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸாக தான் இந்த லெவலில் வந்து வேலை செய்யும். இப்போ வந்து எது வேலை செய்யும் அப்படின்னா இந்த ஹை. ஸோ புதுசாக எதனாச்சும் ஹை வருது அப்படின்னா நீங்கள் அந்த ஹையை மார்க் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 5 மினிட்ஸ் வந்து போயிடலாம். 5 மினிட்ஸில் ப்ரீவியஸாக ஃப்ரைடே அன்றைக்கி என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு கீழே வந்து மேலே திரும்பவும் போய் என்ட்ரி அட் எக்ஸிட்னு ஒரு லெவல் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு கீழே வந்துட்டு மேலே போய் திரும்பவும் வந்து கீழே வந்திருக்கிறான். அதே லெவல்லேருந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். பட் ஆனால் மேலே எங்கே போனோம்? இந்த லெவலை கட் பண்ணணும். அப்போ தான் போவான். ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு விக்கி இருக்குது பாருங்கள், அந்த லெவலே கட் பண்ணாமல் கீழே வந்துட்டான். திரும்பவும் மேலே போய் கீழே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். இந்த ஹைக்கு போனால் தான் போவான். இந்த லெவல் வரைக்குமே செல்லு தான். அப்போ என்ன பண்ணியிருக்கான்? திரும்ப கீழே வந்துருக்கான். கீழே வரும்போது என்ன பண்ணோம்? கீழே இந்த வந்துட்டு இந்த லெவலுக்கு கீழே போனால் தான் இப்படி கீழே போயிட்டு இப்படி மேலே வருவான். அவ்வளோ தூரம் வரல பார்த்தீங்களா? என்ன பண்ணியிருக்கான்? இங்கேயே திரும்ப வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். பட் ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு தான் வந்திருக்கிறான். இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சா தான் மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். ஸோ சீக்வன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லெவலில் வந்து நின்றுட்டு இருக்கிறான் ப்ரைஸ். சரி, இப்போ என்ன ஐடியா? மண்டே அன்றைக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகட்டும். மூவ் ஆனதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகிறான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை வந்து கட்டமைச்சிக்கலாம். நமக்கு பை 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 தான் வந்து மைண்டில். எவ்வளோக்கு எவ்வளோ கீழே நம்ம பை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வீல் பி இன் அ ப்ராஃபிட். ஸோ கீழே எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்கே இருக்குது, எக்ஸ்ட்ரீம் லெவலு மேலே வந்து இங்கே இருக்குது. மேலே வந்தால் செல் பண்ணலாமா? வேண்டவே வேணாம். ஏன்? மார்க்கெட் வந்து பையில் இருக்குது. நம்ம ஏன் செல் பண்ணி கஷ்டப்படுவானே? கீழே வரட்டும், லெட் ஹிம் கம் டவுன், வீல் கோ ஃபார் எ பை ட்ரேட். சரியா? மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே என்னவாச்சு? கொஞ்சம் கீழே தான் வர மாதிரி வரான். கீழே தான் மார்க்கெட்டை வந்து வர்ற மாதிரி வந்து இருக்குது. கீழே இந்த லெவலுக்கு வந்தால் வி ஆர் கோயிங் டு பை. சரிங்களா? மார்க்கெட் வந்து அந்த இடத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அந்த சீக்வன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சீக்வன்ஸு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, மேலே போயிருக்கிறான். இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான், இல்லைனா போக மாட்டான். இன்னைக்கு ஹை இங்கே இருக்குது. ஸோ கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணான்னா கீழே வந்துடுவான். ஸோ இந்த லோவையும் கட் பண்ணல, மேலே போகும்போது இந்த ஹையும் கட் பண்ணல. திரும்ப கீழே வரும்போது கிட்டத்தட்ட இந்த லோ கிட்டவே தான் க்ளோஸ் வச்சுருக்கிறான். திரும்ப மேலே போகும்போது சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணி மேலே போனான். இந்த ஹை எல்லாம் கட் பண்ணி மேலே போயிட்டான். ப்ரீவியஸ் லெவலான இந்த லெவலுக்கு வந்துட்டான். சரிங்களா? இந்த லெவலில் என்ன லெவல் இது? இங்கேருந்து ட்ராப் ஆனான் பார்த்தீங்களா? இந்த ட்ராப் ஆனதில் ஃபஸ்ட்டு புல் பேக் இது. இந்த லெவலை கட் பண்ணால் பறந்துருவான். நம்ம இந்த லெவலுக்கு வந்தால் பை பண்ணுறோம். ஒருவேளை இந்த லெவலுக்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எங்கே இருக்குது நம்மளுக்கு லெவலு? இங்கே இருக்குது சப்போர்ட்டு. இங்கே வரைக்குமே நமக்கு வந்து விட்டு பை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அப்படியே மேலே போனான்னா என்ன பண்ணுறது? அப்படியே மேலே இங்கே போயிட்டானா? நம்ம ட்ரேடே எடுக்கலையே, எடுக்காமலே மேலே போயிட்டானா போனால் ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப வந்து எதனா சப்போர்ட்டுக்கு வந்தான்னா நம்ம வந்து பை பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ எப்போவுமே நம்ம ட்ரேடுக்காக வெயிட் பண்ணோங்க. எப்படி கீழே வந்தால் பார்த்தீங்களா?
இந்த கீழே வர்றவனதும் வந்து எங்கே வந்தால் நம்ம வந்து பை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கணும், ரொம்ப அலட்டிக்கவே கூடாது. இங்கே கூட தான் ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ப்ரீவியஸாக இந்த இடத்துல கூட ஒரு லெவல் இருக்குல்ல, இதை கூட நம்ம வந்து ட்ரை பண்ணியிருந்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஃப்ரைடே லெவல், இது எக்ஸ்ட்ரீம் லெவல் கிடையாது. எங்கேருந்து இந்த ட்ரெண்டு மேலே போயிருக்கிறான், இங்கேருந்து ஆரம்பித்து தான் ட்ரெண்டு போயிருக்கான். இதுக்கு முன்னாடி மேலேருந்து ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துலேருந்து ட்ரெண்டாகி மேலே போயிருக்கிறான். ட்ரெண்டு எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே வர்றதுக்கு 80% சான்சஸ் இருக்குது. 80% நடக்கும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பிளான் என்ன, இங்கே வரைக்கும் போச்சு அப்படின்னா திரும்பவும் கூட கீழே வரும்போது நம்ம தைரியமாக வந்து பை பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, லெட்ஸ் see. சரி, இங்கே பையே பண்ணக்கூடாதான், நான் 0.1 லாட் தான் பண்ண போகிறேன், நான் 0.1 லாட் தான் பண்ண போகிறேன், கேன் ஐ கோ ஃபார் ஏ பை? நீங்கள் பை பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேங்க. எப்போவுமே சப்போர்ட்டுக்கு வந்தனா யூ கேன் ட்ரை ஃபார் ஏ பை. பார்த்தீங்களா, இன்னைக்கு இதை சப்போர்ட்டுங்க, இந்த மண்டே அன்னைக்கு வந்த சப்போர்ட்டுங்க, ஜூலை 1 அன்னைக்கு வந்த சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டுக்கே ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வருது. பிகாஸ் ஓவரால் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுனால இந்த எட்ஜில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை தான். இங்கே வரைக்கும் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க, ப்ரைஸ் வந்து மேலே போகுது, மேலே போகணும், இதுக்கும் மேலே போகணும், அப்போ தான் இப்படி வந்து இப்படி போவான். இவன் இங்கிருந்து திரும்புகிறான்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையே கிடையாது. இவன் வந்து அந்த மாதிரி போவான் அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது. அப்போ நீங்கள் இந்த இடத்துலலாம் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, கொஞ்சம் மேலே போகுது அப்படின்னா டிபியை பாசிட்டிவில் போட்டு வச்சுக்கோங்க. $1 $2 வர மாதிரி, இல்லை $5 வர மாதிரி. மேலே போச்சுன்னா யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த ப்ராஃபிட். கீழே வந்ததுன்னா லாஸ் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த கமிஷனுக்கான வச்சு நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, $3 $2, அந்த கமிஷனை கூட நீங்கள் வந்து அதுக்காகனாச்சும் நீங்கள் செட் பண்ணலாம். ஒரு $5 கமிஷன், ஒரு $2-3 போகுதுன்னா $2 எனக்கு ப்ராஃபிட்ப்பா, அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அது உங்களுடைய லாட் சைஸை வச்சு அது வேரி ஆகும். ஏன்னா இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவில் நீங்கள் புக் பண்ணக்கூடாது. ஓகே, சரி, என்ன பார்ப்போமா, நடந்ததா? எப்போவுமே வந்து இந்த லெவலை கட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இந்த லெவல் இங்கே இருக்குது, இந்த லெவல் இங்கே இருக்குது, இந்த லெவல் இங்கே இருக்குது, இங்கே ஒரு லெவலை வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்கான். லெவல் இந்த மாதிரி போச்சு அப்படின்னாலே கீழெல்லாம் போவோம். நீங்கள் சப்போர்ட்டில் வந்து ட்ரேடு எடுத்து ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் பாடி ஆஃப் த கேண்டில் கீழே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. சரி, ஒரு பை ட்ரை பண்ணுவோமா? இங்கே 100ன்னு வர்றது வந்து 100 கிடையாதுங்க, உங்களுடைய டெர்மினல் பிரகாரம் இது வந்து ஒரு லாட், இது வந்து ஒரு லாட். சரியா, ஒரு லாட் வந்து கோல்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணுறீங்க. ஒய்? பிகாஸ் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருக்குது ப்ரைஸ். நீங்கள் ஏற்கனவே 1 ஹவரில் போய் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யூ ஹவ் மார்க்டு திஸ் லெவல்ஸ். இந்த லெவல், இந்த ஸ்விங்கில் மேலே போய் கீழே வரும்போது இந்த லெவல் வரைக்கும், இந்த எட்ஜ் வரைக்குமே பை தான். இதையும் தாண்டி கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் வீல் வெயிட் ஃபார் திஸ் லெவல் ஆர் எல்ஸ் திஸ் லெவல். இதை கட் பண்ணான்னா அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறமா தான் நம்ம வந்து போக முடியும். இப்போ அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த லெவலுக்கு கீழே பாடி ஆஃப் த கேண்டில் போய் கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்? அவன் மேலே தான் போகிறான் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த லெவலுக்கு மேலே போகணும். கீழே வந்தோன்னா மேலே போவான், கீழே வந்தால் மேலே போவான். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. ஆக மொத்தம் சப்போர்ட்டில் வந்து பை பண்ணியாச்சு. கீழே பாடி ஆஃப் த கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சானா, ஒரு கேண்டில் மட்டும் கீழே வந்தான், மேலே போனான். பட் ஆனால் பாடி ஆஃப் த கேண்டில் எதுவுமே க்ளோஸ் வைக்கல, மேலே போயிட்டு இருக்கான். இப்போ இந்த லெவலை கட் பண்ணி மேலே போனான்னு வச்சுக்கோங்க, மேலே பறந்துடுவான். எது வரைக்கும் போவான்? 1 ஹவரில் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவல். போனால் அவ்வளோ தூரம் போவான். நம்ம எந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம் ட்ரேடை? இந்த இடத்துல வந்து பை பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல புக் பண்ணலாம்?
இல்லைனா லோயர் லோ ஹையர் ஹை சீக்வன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்து எதனாச்சும் மிஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா, இந்த டேவோட ஹை வந்து இதுதான். இந்த டேவோட ஹைக்கு போயிட்டு திரும்ப சீக்வன்ஸ் இந்த மாதிரி இது எதனாச்சும் கீழே வர மாதிரி ஆரம்பிச்சேன்னா, we are going to book the profits. ஏற்கனவே $350 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. $600 எக்ஸாக்டாக போய் டச் பண்ணானா, இந்த லெவலில் எக்ஸாக்டாக போய் டச் பண்ணானா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இந்த இடத்துக்கு போச்சா, புக் பண்ணிட்டீங்களா, ஐ எம் டன் ஃபார் த டே. ஒரே ஒரு லாட்டு தான் போட்டீங்க, $1000 வந்திருக்கும், மேலே தான் வந்திருக்கும். அந்த இடத்துக்கு போதும் பார்ப்போம். மறுபடியும் போகட்டும். போனான்னா எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களா? எப்படி கீழே வர்றான் பார்த்தீங்களா? இஸ் ஜஸ்ட் கம்மிங் டவுன் ஆஃப்டர் ஹிட்டிங் டுடேஸ் ஹை. இந்த ஹை இந்த லோலாம் வந்து அப்படி வேலை செய்யுங்க. நீங்கள் ஒரு ட்ரேடு வந்து இந்த இடத்துல எடுத்துருக்கீங்க, ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது எடுத்துட்டீங்க. ஜஸ்ட் லைக் தட் மேலே போயிட்டான். ஒரு சின்ன புல் பேக் கூட வரல பாருங்கள். சின்ன புல் பேக், ஒரு ரெட் கேனில் கூட இதில் வரல. கம்ப்ளீட் புல்லிஷ்னஸ். எங்கே இது ஹைக்கு போனால், அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே போனால், அங்கேருந்து வந்து கீழே வந்துட்டான். இந்த இடத்துல நான் செல் எடுக்கலாமா? வேண்டவே வேணாம். ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. ட்ரை பண்ண என்னென்னா, நம்மளுடைய மெத்தடை படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு செல்லை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்து வர்ற கேண்டில், இதுக்கு அடுத்து இந்த கேண்டில் ஆரம்பித்து இதுக்கப்புறமா எந்த கேண்டிலாக இருந்தாலும் பாடி மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா, இந்த லெவலுக்கு மேலே, அதாவது இந்த விக்குக்கு மேலே பாடி இந்த மாதிரி போய் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு எக்ஸிட் த ட்ரேட் இன் லாஸ். ரொம்ப பக்கத்துலேயே இந்த மாதிரி வந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்து க்ளோஸ் வைக்கிதுன்னா அது நீங்கள் பொறுத்து இருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மேலே போய் க்ளோஸ் வச்சு பக்காவாக க்ளோஸ் வச்சுட்டானா நீங்கள் அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் செல் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து கீழே போச்சு அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த ப்ராஃபிட். இது எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? திரும்ப இந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. லெட்ஸ் see. இது வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களோட மனசில் பதிகிறதுக்காக. இதை கட் பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணான்னா திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிடுவான். கீழே வந்துட்டு மேலே போகும்போது அதை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணான்னா யூ வில் கோ டு த டாப் போனானா. ஸோ மேலே வரைக்கும் ப்ரைஸ் வந்து போச்சுன்னா கிட்டத்தட்ட $1000 வரைக்கும் வருதுங்க. $1000 ஒரு லாட்டுக்கு. நீங்கள் ஏற்கனவே அது வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ப்ரைஸ் டு ஹிட் திஸ் லெவல். இஃப் இட் கம்ஸ் டு திஸ் லெவல் யூ ஆர் கோயிங் டு டேக் எ பை ட்ரேட் ஒன்ஸ் அகேன். நீங்கள் இந்த ட்ரேடு வந்து $1000 நீங்கள் புக் பண்ணிடுறீங்க. எங்கே பண்ணுறீங்க? மேலே போனோன்னே நீங்கள் பண்ணிடுறீங்க. இன்னும் இது ஹை, இது தான் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? ஹீ இஸ் மேக்கிங் ஹையர் ஹைஸ். எதுக்காக? மேபி அவன் இந்த டார்கெட்டுக்கு போகிறதுக்காக அவன் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1 ஹவரில் எக்ஸ்ட்ரீம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லெவல். அதுக்கு இடையில இன்னொரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதை மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம. அப்போது இந்த இடத்துக்கு வந்தானா ஒரு சின்ன ரியாக்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வந்தானா இப்போ வந்துட்டு மேலே போயிட்டு இருக்க ப்ரைஸ் என்ன பண்ணக்கூடாது? இந்த லெவல் கட் பண்ணக்கூடாது. இந்த லெவல் தான் ஃபஸ்ட் லெவல். மேலே போய்ட்டு கீழே வரும்போது இதை கட் பண்ணக்கூடாது. மேலே போய்ட்டு கீழே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இப்போ மேலே போய்ட்டு கீழே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் போனான்னா மேலே அவன் பாடு போயிட்டே இருப்பான். லெட்ஸ் see. அந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான். காலையில் எப்படி புல்லிஷாக மேலே போனானோ அதே மாதிரி புல்லிஷாக மேலே போகிறான் பார்த்தீங்களா. அப்போ இவனோட டார்கெட் எதுவாக இருக்கும்? இங்கே தான் இருக்கும், பக்கத்துலேயே இருக்குது. 1 ஹவர் போய் பார்ப்போமா என்ன நடக்குது அப்படின்னு. 1 ஹவரில் அப்பப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கேம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியணுன்னா நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் தான் ஆகணும். போனால் தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியும். என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? இந்த லெவல் தான் முக்கியமான லெவல். இந்த லெவலை மட்டும் கட் பண்ணி மேலே போய் அழகாக க்ளோஸ் வச்சிட்டான், கண்டிப்பாக மேலே போயிடுவான். மேலே எங்கே போவான்? மேலே நம்ம டேயில் ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இங்கே போயிடுவான். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? அவன் இந்த லெவலை கட் பண்ணணும். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணால் தான் மேலே போவான். சரி, லெட்ஸ் டைவ் இன்டு 5 minutes சார்ட்.
சரி, ஓகே. என்ன நடக்குது? ப்ரைஸ் இஸ் கோயிங் அப், கம்மிங் பேக். ரொம்ப பக்கத்தில் போனால் பார்த்தீங்களா, ரொம்ப பக்கத்தில் போனான். பட் ஆனால் இந்த இடத்துல கீழே நீங்கள் ஒரு பை ட்ரேட் எடுத்துருவீங்க, இதுதான் டார்கெட்டுன்னு நீங்கள் டிபி போட்டு வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் இங்கே வருவான், $2000 உங்களுக்கு ப்ராஃபிட் காமிச்சிருப்பான், மொத்தமாக கீழே வந்தான். பார்த்தீங்களா? எதை கட் பண்ணக்கூடாது? இதை கட் பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணால் தான் கீழே போவான். கீழே எங்கே போவான்? அடுத்த சப்போர்ட்டுக்கு போயிடுவான். சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? பாடியிலே எக்ஸிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, என்ட்ரி தான் விற்கல. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கீங்க, அதோடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணணுன்னா பாடியிலே புக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த பாடிக்கு கரெக்டாக எப்படி வந்து கீழே வந்திருக்கேன் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் தான். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது என்ன, நீங்கள் இன்னும் எனக்கு நீங்கள் சொல்லி தருவீங்க. அந்த சார்ட்டை அப்படி வந்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணினீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். சரி, ஓகே. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே, திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்தானா கண்டிப்பாக பை வந்து ட்ரை பண்ண தான் போகிறோம் நம்ம, கண்டிப்பாக. ஏன்? மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. புல்லிஷாக இருக்கும்போது கண்டிப்பாக கீழே வரும்போது நம்ம பை ட்ரேடை ட்ரை பண்ணலாம். வந்துதா? எக்ஸாக்டாக வந்தானா? வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானா? இன்னைக்கு லோ இதுதான், இன்னைக்கு ஹை கிட்டத்தட்ட இங்கே போயிடுச்சு. மண்டே அன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடக்குது? இங்கே இந்த மேலே போகிறோன்னா, மேலே போகும்போது என்ன பண்ணணும்? இந்த ஹையை கட் பண்ணணும். இந்த ஹையை கட் பண்ணால் எங்கே போவான்? இன்னும் கொஞ்சம் மேலே போவான். இந்த தடவை மேலே போய் இதை போய் ஹிட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே போனால் செல் பண்ணுவோமா? கண்டிப்பாக மாட்டோம். ஏன்? மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. புல்லிஷாக இருக்கும்போது வி ஆர் நாட் ரெடி டு டேக் அ செல் ட்ரேட். ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு ட்ரை அ செல் ட்ரேட், நீங்கள் எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு அந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சா கூட யூ ஹாவ் டு எக்ஸிட் த ட்ரேட் ஃபார் ஷுர். எந்த விதமான செகண்ட் தாட்டுமே இல்லாமல் நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இஸ் கம்மிங் டவுன் ஒன்ஸ் அகெயின். ஒருவேளை இங்கே வந்தான்னா வி ஆர் கோயிங் டு டேக் அ பை ட்ரேட். இனிஷியேட் பண்ணியே ஆகணும் பை ட்ரேடை. இந்த இடத்துக்கு வந்தான்னா, மேலே போனான்னா நம்ம we are not going to initiate a sell trade. Why? Because this is a buy trend market. It's a bullish market. ஸோ மேலே போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டாக எப்போவுமே நீங்கள் வந்து இதில் வந்து கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டாக இந்த லெவலில் இருக்குது. பார்த்தீங்களா? லெவலுக்கு மேலே போக மாட்டான். போகிற மாதிரியே காட்டுவான், ஆனால் போக மாட்டான். மேலேருந்து கீழே வர்றான் அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த லெவலில் இருக்குது. பாருங்கள், இந்த லெவலுக்கு அப்படியே ரொம்ப பக்கத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 20 நிமிஷமாக நின்னான். அங்கேருந்து கீழே வந்தான். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து இருக்குதா? இந்த பாக்ஸை கீழே தான் பிரேக் பண்ணி போகிறான். அப்படிங்கிறத இந்த கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த லெவலெலாம் போயிருக்கிறான். ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போல பாருங்கள். இங்கே போயிருக்கிறான், இங்கே போயிருக்கிறான், இங்கே போயிருக்கிறான், இங்கே போகல. அப்போ கீழே வந்தான், பிரேக் பண்ணால் கீழே வந்துட்டான். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரிஞ்சிடும். இந்த இடத்துல எவ்வளவோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான். பார்த்தீங்களா? பெரிய புல்லிஷ் ட்ரெண்டு, மேலே போயிடுவேன், வேணா வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வாங்குவோம். வாங்கினோன்னு கீழே வந்தானா திரும்பவும் மேலே போனால் பார்த்தீங்களா? இது வந்து ஹையர் ஹை லோயர் லோ ஃபாலோ பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இது இப்படி போச்சு, இப்படி வந்தது, இந்த இடத்துலேருந்து மேலே போகுது, அதனால் மேலே போயிடும். இல்லைங்க, அவன் வந்து இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் போவான். கட் பண்ணலன்னா போகவே மாட்டான். பயங்கரமாக காட்டுவான். இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பை பண்ணிடுவீங்க. ஐயோ விட்டுருவோம் போல், மேலே வரைக்கும் போயிடும் அப்படின்னு. அதுவும் எங்கே பை பண்ணுவோம்? இங்கே பை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் வந்து அதை நீங்கள் அந்த ட்ரேடை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பை ட்ரேடை வந்து பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துல தைரியமாக செல் வேணால் எடுப்பீங்க. பாடி ஆஃப் த கேண்டில் போய் மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் அந்த லாஸை கூட ஏற்றுப்பீங்க. பட் ஆனால் இந்த இடத்துல யூ வில் நாட் கோ ஃபார் எ பை ட்ரேட். நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா இங்கே தான் சப்போர்ட்டில் தான் பை பண்ணணும்.
சப்போர்ட்டில் தான் பை பண்ணணும். அதுக்கு கீழே போச்சுன்னா ஓகே ரைட்டு. பட் ஆனால் இந்த இடம் வந்து திஸ் இஸ் மென்ட் ஃபார் செல்லை தவிர நீங்கள் வேறு எதையுமே இந்த இடத்துல யோசிக்கவே கூடாது. விட்டுட்டிங்கன்னா பரவாயில்ல, அவன் கீழே வரட்டும், வந்தானா நம்ம வேணால் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணவே கூடாது. இந்த இடத்துல எவ்வளோ நேரமாக நின்னா பார்த்தீங்களா? சப்போர்ட்டில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்னாச்சும் கொடுப்போம், சின்ன ப்ராஃபிட்னாச்சும். சரி ஓகே. ஸோ எங்கே வந்திருக்கிறான்? ஒரு தப்பான கீயை அழுத்திட்டேன், அது எங்கேயோ போயிடுச்சு. சரி ஓகே. இப்போ என்ன நம்மளோட பிளான் என்ன? 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இப்போவே வந்து அது நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ மேலே அது வரைக்கும் போனான்னா ரிஜெக்ட் ஆகிறான், கீழே இது வரைக்கும் வந்தானா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறான். ஸோ இது வந்து நடக்குது. ஸோ இந்த தடவை ஒரு வேளை இந்த இடத்துலேருந்து ப்ரீவியஸ் லோலேருந்து நம்ம இந்த இடத்துல பை பண்ணதுக்கப்புறமா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே தான் போகிறான் அப்படின்னா, இந்த இடம் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த இடம் இப்போது ப்ரைஸ் வந்து அங்கே போயிடுச்சு, அதனால் வந்து பை அங்கே விழுந்துருக்குது. நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விற்க வந்து தொட்டுருக்குது, தொட்டுட்டு தான் மேலே வந்து போயிருக்கிறான். இவன் எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இந்த லெவலில் கட் பண்ணானா எங்கே போவான்? மேலே போயிட்டானா ப்ரீவியஸாக இந்த ஹைக்கு போயிட்டானா நம்ம 1 ஹவர் போயிடலாம். நம்ம 5 மினிட்ஸில் பார்க்கும்போது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி போயிடலாம். ஸோ இங்கேருந்து மேலே போனால் இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்கேருந்து மேலே போனால் கீழே வந்தான், மேலே போனால் கீழே வந்தான், மேலே ஓரளவுக்கு போயிட்டு கீழே வந்தான், திரும்பவும் மேலேயே போயிட்டான். மேலே கீழே போயிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான்? பிரேக் பண்ணி மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்குது. டேயில் வந்து சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது. இதே பேட்டர்ன் வந்து டேயில் நம்ம வந்து பார்த்துட்டோம். டேயில் திஸ் இஸ் ஹேப்னிங். டேயில் கீழேருந்து மேலே போயிட்டு இருக்குது. அதுதான் நீங்கள் 1 ஹவரில் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. லெட்ஸ் சி. ஸோ கீழேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனோன்னா மேலே போய் மேலே பிரேக் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? ஜஸ்ட் லைக் தட் பிரேக் பண்ணிட்டான். நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. நான் இங்கெல்லாம் செல்லு நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. மேலே வரும்போது செல்லு பண்ணவே கூடாது. ஏன்னா அவன் புல்லிஷாக இருக்கிறதுனால மேலே பிரேக் ஆகி போயிட்டானா அது தேவையில்லாத பிரச்சனை, நம்மளுக்கு தேவையே இல்லாத பிரச்சனை. இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே 5 மினிட்ஸ் போய் பார்ப்போமா? எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போமா? ஒரு வேளை செல் எடுத்துருந்தோன்னா. ஸோ இதுதான் ஹை. இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான் பார்த்தீங்களா? ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதனால் நம்ம இதை கூட கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த கேனில் மேலேயே க்ளோஸ் வச்சுருக்கான், அடுத்த கேனில் மேலேயே க்ளோஸ் வச்சுருக்கான். இதுக்கு மேலே தங்காது, இதுக்கு மேலே தங்காது. இந்த லாஸை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒருவேளை உள்ளே வந்தானா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட் பண்ணுறது தப்பு. அப்போ மேலே போய்ட்டு ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போய்ட்டு ஒரு புல் பேக்கு. இப்போது 5 மினிட்ஸ் எதுக்காக பார்க்குறோம்? இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும். கீழே வந்தானா ஸ்விங்கை கட் பண்ணவே மாட்டான், கட் பண்ணாமல் அவன் பாட்டு போவான், ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே போவான். சரிங்களா? சரி, நம்ம 1 ஹவரே போயிடலாம். கொஞ்சம் குயிக்காக வந்து வீடியோ வந்து முடிப்போம். ஸோ என்ன நம்ம டேயில் வந்து என்ன எதிர்பார்த்துட்ருக்கோம்? மேலே போகும். மேலே போகிறதுக்கு முன்னாடி டேயில் எப்படி நடக்குதோ அதே கன்சல்டேஷன் நடந்துட்டு மேலே போச்சு. ஒரு தடவையும் கீழே வரும்போது நம்ம வந்து பை பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்துடலாம். ஒரு தடவையும் 1 லாட் போட்டிருந்தீங்கன்னா $1000 கொடுத்தது. ஒரே 1 லாட்டுக்கு $1000, $800லேருந்து $1000 கன்ஃபார்மாக வந்து பண்ணியிருந்துடலாம். அது உங்களுடைய லாட் சைஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் கண்டிப்பாக. சரி ஓகே, மேலே போனோன்னா எங்கே போவான்? ஓ மை காட், இதை வந்து கட் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? நமக்கு என்ன தேவை? இந்த லெவலை கட் பண்ணோம். மேலேருந்து கீழே வந்து ஒரு புல் பேக் வந்தானே கீழே வந்தான். இப்படி மேலே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணோம். இந்த லெவலை கட் பண்ணால் தான் தம்பி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுருக்காப்புல. இப்போ எங்கே போவான்? அடுத்து போனான்னா டார்கெட் இதுதான், அதானே? போனால் அடுத்து அங்கே போயிடுவான். நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, என்ன நடக்குது பார்ப்போமா? ஸோ போயிட்டானா அவ்வளோதாங்க. அடுத்த ஹை எதுன்னு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிங்கன்னா அந்த லெவலுக்கு வந்து போயிடுவான்.
இது நடந்துக்கிட்டே இருக்க மார்க்கெட்டில் இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா இதை கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து செய்யலாம். ப்ராக்டிஸ் மட்டும்தான். என்ன நடக்குதுன்னு ஹையர் டைம் ஃப்ரேமில் நல்லா வந்து கவனிச்சுட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் பாட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அழகாக சீக்வன்ஸ் பண்ணிட்டு போயிருந்துருப்பான். சொல்லணும், அழகாக சீக்வன்ஸ் பண்ணியிருப்பான். ப்ரீவியஸ் லோவை கட்டே பண்ணவே மாட்டான். என்ன பண்ணாலும் கட் பண்ண மாட்டான். இது எவ்வளோ பெரிய மூவ் பாருங்கள். அதனால தான் 1 ஹவரை பார்த்துட்டு நான் வந்து 5 மினிட்ஸில் போய்ட்டு நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுங்கன்னு சொல்கிறேன். நான் இந்த வீடியோவை சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக 1 ஹவரை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ண இவ்வளோ நேரம் ஆச்சு. பை தான் பண்ணிட்டு இருந்தீங்க, பையை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிங்க, பை பண்ணிங்க, மேலே போயிடுச்சு. செல் பண்ணக்கூடாதானா செல்லும் பண்ணலாம், கொஞ்சம் உஷாராக இருக்கணும். லாஸை டக்குன்னு வந்து அக்செப்ட் பண்ணி புக் பண்ணிக்கணும். பையும் அதே மாதிரி தான். ஸோ பை பண்ணி மேலே வரைக்கும் போயிட்டானா டார்கெட்டு, இந்த டார்கெட்டுக்கு அப்புறம் எந்த டார்கெட் இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கணும். இந்த டார்கெட்டுக்கு அப்புறமா இங்கே ஒரு டார்கெட் இருக்குது. இந்த டார்கெட்டுக்கு போனான்னா அடுத்து வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் இவன் இப்படியே நேராக போயிடுவானா தெரில. இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ், எப்படி இந்த இடத்துல பாக்ஸ், இந்த பாக்ஸை எப்போ பிரேக் பண்ணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ லென்த்தாக பெருசாக இருந்தாலும் சரி, பாக்ஸில் இருந்து கீழே போனான்னா கீழே நல்லா போவான், மேலே போனான்னா மேலே நல்லா போனான்னா. பாக்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பேட்டர்னுங்க. நீங்கள் பாக்ஸ் மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் இப்போ 1 ஹவரில் பாக்ஸ் பார்க்குறீங்கன்னா இதுக்கு அடுத்து டேயில் போயிட்டு ட்ரெண்ட் என்ன, வாட் இஸ் த ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்து சூப்பராக வந்து பண்ணிடலாம். சரி, ஓகே. இங்கே என்ன நடக்குது பார்ப்போமா. இவன் வந்து என்ன பண்ணணும், அடுத்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா, இந்த இடத்த பிரேக் பண்ணானா மேலே போயிடுவான். he needs to break this level. சரி, கீழே வந்தானா எது கீழே வரக்கூடாது, இது கீழே வரக்கூடாது. இது கீழே வந்தான்னா திரும்ப ஒரு தடவை வந்து கீழே இது வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு லெவலு, அடுத்த லெவல் வந்து இங்கே இருக்குது. நம்ம இது ஏன் ஒரு லெவலுன்னு நம்ம பேசுகிறோம், மேலே போன நேரத்தில் இந்த இடத்துலலாம் ஒரு சின்ன கன்சால்டேஷனு, ஒரு புல் பேக் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக மேலே போயிட்டான். அப்போ கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வரக்கூடாது. வந்தானாலும் இது வரைக்குமே வந்து பை தான். இதுக்கப்புறமா வந்துட்டு கீழே போனான்னா இன்னும் கூட கொஞ்சம் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, சரி, ஓகே. ஒரு பெரிய கன்சல்டேஷன் பண்ணுற மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஒரு நல்ல மூவ் ஆச்சு மார்க்கெட், வந்து ஒரு பாக்ஸ் பேட்டர்ன்லேருந்து நல்ல மூவ் ஆச்சு. இந்த மூவுக்கும் சம்மந்தமே இருக்குல்ல, பார்த்தீங்களா. ஜஸ்ட் லைக் தட் இதுக்குள்ளார ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரு பெட்டிகுலரை வச்சு அவனை வந்து அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. திரும்ப வந்து இது பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. எப்போவுமே கம்ப்ரஸ் பண்ணால் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து சிபிஐ நியூஸ் வந்ததுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், சிபிஐ நியூஸ் அன்னைக்கு. சிபிஐ நியூஸில் என்னாச்சு, நம்மளோட அடுத்த டார்கெட்டு போயிட்டானா. கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், கீழே பையன் இந்த லோக்கு வரல, கொஞ்சம் மேலேயே வந்து மேலே போயிட்டான். அப்போது ப்ரீவியஸாக ஒரு லோ இருக்குது, அந்த லோ வரைக்கும் வந்துட்டு மேலே போயிட்டான். இது வந்து எப்படி நடந்திருக்கு 5 மினிட்ஸில் போய் பார்ப்போமா. ஓகே, சிபிஐ நியூஸுங்கிறதுனால சும்மா விக்கு மட்டும் வந்து போயிருக்குது. இதில் ட்ரேடபுளாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. பட் ஆனால் இதுக்கு மேலே வந்து அழகாக வந்து மேலே போயிருக்கான். ஐயரை பண்ணிகிட்டே மேலே போயிருக்கான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமலேயே மேலே போயிருக்கான். சாரி, அப்படியே இப்படி வானவில் மாதிரி இப்படி போயிருக்கான். ஆனால் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையை போய் டச் பண்ணிட்டான். அப்போ இதுக்கு மேலே யார் இருக்கிறா, இதுக்கு மேலே தலைவர் தான். இதுதான் டாப்பு. இதுக்கு மேலே இதுதான்ப்பா எண்டு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி
இந்த எண்டுக்கு வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இது தேவையில்லாதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடுவோமா? சரி, ஓகே, அது இப்போது வந்து தேவை. ஸோ தேவையில்லாதெல்லாம் நீங்கள் அப்பப்போ டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் மார்க்கெட்டில். சரிங்களா? சிபிஐயில் ஒரு நல்ல மூவ் ஆச்சு மார்க்கெட், ஜஸ்ட் லைக் தட் மேலே போயிட்டான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குது பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மேலே இன்னும் வந்து போகணும். மேலே போகணும். இவன் எப்படி சீக்வன்ஸ் பண்ணிட்டு வர்றான் பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் 5 மினிட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக தெரியும். இந்த ஹைக்கு போனால் மேலே போகும்போது வானவில் மாதிரி போகிறான்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு மேலே போகல பாருங்கள், அதுக்கு மேலே போகலையா? ஈக்குவலாக கிட்டத்தட்ட வந்துருக்குறானா அடுத்த நாள் ஓப்பன் ஆகிட்டு. பட் ஆனால் மேலே போகலையா? மேலே போகலையா? இந்த மேலே போகலை அப்படின்னாலே இவன் கீழே வருவானா? கீழே எங்கே வருவான்? சிபிஐ லோ இதுதான். இந்த சிபிஐ லோக்கே வந்துடுவானோ? சான்சஸ் ஆர் ஹை. கண்டிப்பாக அந்த லோவுக்கு வர்றது, அந்த லோவை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே. ஸோ சிபிஐங்கிறத விட இந்த ஏற்கனவே வந்து எந்த இடத்துல வந்துருக்குறான் இந்த இடம், அது எல்லாமே வந்து விற்குங்க. விற்க வந்து நம்ம மார்க் பண்ணுறது தப்பு. வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கணும். விற்க வந்து அந்த லெவல்லையே இது வந்து லோயஸ்ட் லெவல்னு பார்த்து அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இது வந்து ஜோனு. இந்த ஜோனுக்கு கீழே விக்கு வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. அதனால் விக்கை நம்ம வந்து இந்த மாதிரி லைனில் போட்டு மார்க் பண்ணிவிட்டு ஜோனை எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஜோனாக வந்து மார்க் பண்ணிடணும். இப்போ மேலேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்து பார்த்திங்களா? நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? மேலே வரைக்கும் போயிடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எங்கே தலைவர் இங்கே இருக்கிறாரு, அங்கே வரைக்கும் போயிடும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் என்ன பண்ணான்? சிபிஐ நியூஸில் மேலே போனான். அதுக்கு அடுத்த நாளே வந்து ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? திங்கக்கிழமை அன்றைக்கி மண்டே அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பொறுமையாக கீழே வர ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் மேலே போயிடும்னு நினைக்கும் போது கீழே வந்துடுவான். அதுதான் மார்க்கெட், அதுதான் ட்ரேடிங். வெல்கம் டு ட்ரேடிங். சரி, ஓகே. இப்போ இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த லோவை கட் பண்ணான்னா இன்னும் கூட கொஞ்சம் கீழே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. மேலே போனான்னா இந்த ஹையை கட் பண்ணோம். இந்த ஹையை கட் பண்ணான்னா இன்னும் மேலே போவான். எங்கே கட் பண்ண? கீழே போயிட்டானே. அவ்வளோதான். பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட்டுக்கு வந்தான் ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டுங்க, ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டு. இந்த பெரிய பியரிஷ் ட்ரெண்டில் ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் வந்து காட்டுது. மேலே போய் கீழே வந்துட்டு என்ட்ரி அட் எக்ஸிட்டு. ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் இது தான். சிபிஐ நியூஸுடைய லோ இது தான். இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிக்னல் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த லோவை அவன் கட் பண்ணல பாருங்களா? ஏதாவது ஒரு பாடி ஆஃப் த கேண்டில் வந்து கீழே திரும்ப வந்து இந்த லோவுக்கு கீழே வந்தான்னா இன்னும் கூட கொஞ்சம் கீழே போவான். அப்படி இல்லைன்னா இவன் போகவே மாட்டான். போகலை அப்படின்னாலே ஹையர் ஹை வைக்கிறான் அப்படின்னாலே எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? மேலே வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. அது சிபிஐ எப்போ ஒரு ஹை போனால் பார்த்தீங்களா? அந்த ஹைக்கே போகிறது கூட நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது. லோ வந்து கட் பண்ண மாட்டான் பார்த்தீங்களா? ட்ரேடே ஆகலை, மொமெண்டமே இல்லை. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு மொமெண்டமே இல்லை. ஆனால் ஜஸ்ட் லைக் தட் அவன் மேலே தான் போயிட்டு இருக்கான். ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அழகாக வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு மேலே இப்படி போயிட்டு இருக்கனால என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இன்னொரு தடவை வந்து ரேசிங் ட்ரெண்டு எப்போவுமே வந்து ஃபால் ஆகி கீழே வந்து தான் மேலே போகும். ஆல்வேஸ் 80-90% ஆஃப் த டைம் வந்து அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் லோக்கு வராமல் இப்படி மேலே போகிறான்னா இன்னும் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான், மேலே போகிறான்னு அர்த்தம். உங்களை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? இந்த இடத்துல மேலே போயிட்டு கீழே வரும்போது வந்து இந்த இடம் வரைக்குமே பைன்னு நான் சொல்லுவேன். ஞாபகம் இருக்கா? இந்த இடம் வரைக்குமே பை தான். ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இருக்குது, அந்த லோ வரைக்குமே பை தான். அதை தாண்டி கீழே வந்தானா தான் கீழே வருவான். அப்புறம் சீக்வன்ஸ் வந்து இப்படி மாறும். அது வரைக்கும் மாறவே மாறாது. நீங்கள் வேணால் பாருங்கள். சீக்வன்ஸில் எப்படி வந்து பை பண்ணுறது அப்படின்ட்டு வந்து டவுட்ஸ் வந்து சில பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்வன்ஸில் பை பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த எட்ஜு கிட்ட வரும்போது கூட பை தான். இதை நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த எட்ஜு வரைக்குமே பை தான்.
பட் ஆனால் இது கீழே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஹையர் ஐ பண்ணிகிட்டே போன மார்க்கெட்டு இந்த இடத்துல போயிட்டு அடுத்து ஹையர் ஐ பண்ண முடியல, ட்ரெண்ட் ஆகிருக்கிறான், கீழே வரான், கீழே இஸ் கம்மிங் டவுன். கிளியராக உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து கொடுத்துருவான். அவன் கீழெல்லாம் வரப்போகிறான்னா கீழே வர்றதுக்கான சிக்னல் வந்து தெளிவாக வந்து இருக்குங்க. அதில் எந்த விதமான குழப்பமும் இருக்காது. மேலே தான் போகிறான் அப்படின்னா திரும்பவும் வந்து உங்களுக்கு சிக்னல் கரெக்டாக இருக்கும். மேலே போகிறான்னா எங்கே போய் மேலே போனால் மேலே போவான், இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான், இல்லைனா போகவே மாட்டான். கட் பண்ணிட்டானா மேலே போயிடுவான். ஸோ திரும்ப வந்து சிபிஐ நியூஸ் வந்ததுன்னா அடுத்த நாள் வந்து பிபிஐ நியூஸ் வரணும். அது இது நியூஸ் கண்டெல்லாம் என்னென்னு தெரியலங்க. பட் ஸ்டில் வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐயில் ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோ கிட்டவே வந்திருக்கான் பார்த்தீங்களா, அந்த லோ கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். நம்ம எதுக்கும் 1 hour போயிட்டு பார்ப்போங்க. 1 hourல வந்து வாட் இஸ் ஹேப்பனிங். ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம 1 hour வந்து ஸ்கிப் பண்ணி வந்து 1 hour 5 minutes மாற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ டேயில் வந்து நம்ம வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறத எல்லாம் மறந்துட்டிங்களா இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து? டேயில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிடுவான். இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ கூத்து பண்ணிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. நம்ம பார்க்க தான் இந்த மாதிரி 5 minutes பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் இவன் பண்ணுற இந்த சேட்டைக்கெலாம். பட் ஆனால் 1 hourல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பண்ணியிருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிறான், மேலே வந்து இந்த இடத்துல ஒரு கன்சால்டேட் பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ஒரு கன்சால்டேட் பண்ணியிருக்கான், மேலேயே போயிட்டான். ட்ரெண்ட் ஆகுதான்னு பார்த்தா ட்ரெண்ட் ஆகுது. ஆகுதா? ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறானா, மேலே எங்கே போயிருக்கான், ரீச் ஆகிட்டான், மேலேயே ரீச் ஆகிட்டான். இதோடைய டிஸ்டன்ஸுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம். 2 வாரம் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு $12,000 வந்துடும். 2 வாரம் தான். ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு அவன் அந்த டாப்பை ரீச் பண்ணிட்டான். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் வீக்கில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது டாப்புக்கே போயிட்டான். அப்போ டாப்புக்கு போயிட்டான்னா அடுத்து வந்து என்ன பண்ணுறான், கீழே இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியுது ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்கிறதுனால அவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே அவன் வந்து போயிட்டான். அழகாக டெய்லியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புல் பேக் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனு, திரும்ப ஒரு கன்சல்டேஷனு, மேலே போயிட்டான். இப்போ மேலே எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னா இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு போனான்னா கூட நம்ம ஒரு செல் பண்ணி வேணால் ட்ரை பண்ணலாம். ரிஸ்க்கு தான், ஏன்னா ப்ரைஸ் புல்லிஷாக இருக்குது. பாக்ஸ் பேட்டர்னு, பாக்ஸை பிரேக் ஆச்சுன்னா மேலே பறந்துருவான். பட் ஸ்டில் இவன் ஒரு தடவை மேலே போயிருக்கிறான். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை மேலே போயிருக்கான், கீழே வந்துருக்கிறான், இன்னொரு தடவை மேலே போயிருக்கிறான், கீழே வந்துருக்கிறான், இன்னொரு தடவை மேலே போயிருக்கிறான், கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஒரு 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மேலே போகும்போது மேலே நல்லா வந்து போவான் அப்படிங்கிறத ஒரு கணிப்பு. நீங்கள் செல் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த செல்லை நீங்கள் இந்த லெவலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி எந்த லெவல்லையும் நீங்கள் செல்லு மட்டும் எடுத்துடாதீங்க. பை எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவலு இதுதான். இந்த லெவலை பிரேக் பண்ணானா கன்ஃபார்மாக அடுத்த லெவல் வந்து இதுதான், அடுத்த லெவல் வந்து இதுதான். ஒருவேளை ப்ரைஸு திரும்ப வந்து இதே லெவலுக்கு வந்தது அப்படின்னா யூ வில் கோ அப். அதுக்குள்ளார உலக நாடுகளில் எதனா பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் எதனாச்சும் வந்து நடக்குது, அதனால் வந்து கோல்டு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா எல்லோரும் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கோல்டு இந்த இந்த கன்சால்டேஷன்லேருந்தே பிரேக் ஆகி கண்ணாப்பின்னான மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸு ட்ராவல் ஆகி பொறுமையாக ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டான், கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டான் அப்படி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த டேயில் பார்த்தீங்கன்னா இதுதான் பாடி. ஸோ பாடிக்கு கிட்ட வந்து டச் பண்ணிட்டான். ஒரு சின்ன புல் பேக் வரான், அதனால் இன்னொரு தடவை வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு போனான்னா இங்கேருந்து நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு மேலே தான் போகிறேன் அப்படின்னு நம்மளுக்கு நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துடும். ஏன் அப்படி சொல்கிறேன், ப்ரீவியஸாக
இந்த இடத்துல நடந்திருக்கு, கவனிச்சிங்களா? ஸோ மேலே தான் போகிறேன்னு நல்லா புல்லிஷாக வந்து மேலே இது வரைக்கும் கூட போனான். இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கும் மேலே போய் இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணான். எல்லாத்தையும் வந்து பை பண்ண வச்சான். பை பண்ண வச்சுட்டு என்ன பண்ணான், கீழே சல்லுன்னு வந்துட்டான். வந்துட்டு திரும்ப வந்து இந்த இடத்த வரைக்கும் வராமலேயே கொஞ்சம் முன்னாடியே வந்து மேலே வரைக்கும் போயிட்டு அங்கேருந்தே வந்து மேலே இப்படி போயிட்டான். ஸோ யூ கேன் வெரி வெல் எக்ஸ்பெக்ட் ஏ செல் ட்ரேட் அட் திஸ் லெவல். இன்னும் வந்து மார்க்கெட் வந்து பையில் தான் இருக்குது, செல்லுக்கான சிக்னல் இல்லை. ஒருவேளை செல்லாகி வந்தது அப்படின்னா மார்க்கெட்டு ஃபஸ்ட் லெவல் இங்கே இருக்குது, செகண்ட் லெவல் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் லாஸ்ட் லெவல் வந்து எப்பவும் போல் இந்த சப்போர்ட் தான். ஒரு வேளை இவன் மேலேருந்து கீழே இந்த மாதிரி வந்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே போகும்போது மேலே நல்லா வந்து போயிடுவான். ஸோ இதுதான் லாஸ்ட் டைமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கீழே வந்ததுன்னா சூப்பர் பையாக இருக்கும் இது. அப்படி இல்லை அப்படின்னா எப்படி வந்து நெக்ஸ்ட் அதாவது பிளான் வந்து இதுதான். ஸோ மண்டே அன்னைக்கு எப்படி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானை மாற்றிக்க வேண்டியதான். சரிங்களா? இப்போதைக்கு மார்க்கெட்டு பையில் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.